இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது சாண்ட்விச். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குட்டி ஜார் எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து புதினா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதே அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குட்டி பீஸை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு வந்து 2 மிளகா எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிருங்க, உப்பு போட வேண்டாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எக்லெஸ் மேயோனீஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு 3 ஸ்பூன் போதும். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்ருங்க. கலந்துட்டு இதை ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஏன் உப்பு போடக்கூடாதுன்னு சொன்னோன்னா, இப்போ வந்து அந்த ப்ரெட்லேயே வந்து சால்ட் இருக்கும், உப்பு இருக்கும். அதனால தான் நான் அதில் உப்பு போட வேணான்னு சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ப்ரெட் இருக்குது இல்லையா, அந்த ப்ரெட்டில் வந்து பட்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபுல்லாக தடவ போகிறோம். ஃபுல்லாக தடவிடுங்க. நம்ம அந்த இதை வந்து அந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெட்டு ஃபுல்லாகவே தடவிடுங்க. ஃபுல்லாக தடவிட்டு இது தடவுனதுக்கப்புறம் இப்போ அந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதையும் ஃபுல்லாக தடவிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டர் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சட்னி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாமே சமமாக போடணும், அதாவது ஈவனாக இருக்கணும், ஒரே அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து வந்து மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் ஃபுல்லாக அந்த அதுக்கு மேலே நம்ம போட்டுறணும். நம்ம இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இப்போ ஸ்லைஸ்டு சீஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது ஒன்று மேலே ஒன்று வச்சுருங்க. இப்போ வந்து எல்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை எடுத்துக்கிறோம். ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதுலேயும் பட்டரை ஃபுல்லாக தடவிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நல்லா தடவிடுங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதையும் ஃபுல்லாக தடவிடுங்க. எல்லா பக்கமுமே இருக்க மாதிரி இருக்கணும். இல்லாட்டி நம்ம சாப்பிடையில ஒரு பக்கம் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நமக்கு. அதனால் ஈவனாக எல்லா பக்கமுமே தடவிடுங்க. தடவிட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே திருப்பிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொன்று வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஒரு அமுக்குங்க போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் வந்து தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டே வந்து அந்த பட்டரை வந்து ஃபுல்லாக தடவியிருக்கேன். இப்போது இந்த சாண்ட்விட்சை எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் திரும்பவும் பட்டர் போடுறேன். தோசைக்கல்லில் சொல்கிறேன். போட்டுட்டு கீழே வந்து தோசை கரண்டியை வச்சுக்கிட்டு ஒரு கை வச்சு திருப்புங்க. இல்லைன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரே இதாகவே திருப்பிடுங்க. எனக்கு வந்து விழுந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்காக ஒரு கையில் கரண்டி, ஒரு கையில் இப்படி திருப்பி விடுவேன். நீங்கள் எப்படின்னு பார்த்து திருப்பிக்கங்க. இப்போது வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் நான். இப்போது அந்த கட் பண்ணையில் அந்த அப்படியே முறுமுறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணணும். அப்படியே லைட்டாக வச்சாவே நமக்கு அப்படியே கட்டாகி போயிடும். அந்த அளவு இருக்கணும். அப்போ தான் எல்லாமே உள்ளே நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விட்சை வந்து செம்மையாக இருக்கும். நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். உங்களை ஹைப் பண்ணுறதுக்காண்டி நான் சொல்லலை. சூப்பராக இருக்கும். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது அது சாப்பிடையில அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். அப்படியே ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.